கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரத்தினுடைய 11, 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியைக் கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவளை விடுவித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களும் விடுதலை, தெய்வீக விடுதலை என்று சொல்லப்படுகிற ஒரு தலைப்பில் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் அநேகருடைய ஜீவிதத்தில் பலவீனங்கள் இல்லாத மனிதன் இந்த பூமியில் நாம் பார்க்கவே முடியாது. ஆனால் பலவீனத்தினுடைய அந்த சூழ்நிலைகள் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தும் என்று சொல்லி நமக்கு நன்றாகவே தெரியும். ஒரு மனிதன் பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது அது பலவிதமான பலவீனங்களை நாம் பார்க்க முடியும். விசுவாச பலவீனத்தை நாம் பார்க்கிறோம், அதுபோல சரீர பலவீனத்தை நாம் பார்க்கிறோம், ஆத்துமாவில் பலவீனத்தை பார்க்கிறோம். இப்படி இந்த பலவீனங்கள் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது இந்த பலவீனத்திலிருந்து நான் விடுதலையாக முடியும் என்று சொல்லி அநேக பேர் இன்னைக்கு ஒரு தத்தளிப்போடு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் நமக்கு திட்டமாக ஒரு காரியத்தை போது இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது இருக்கும். அவர் தேவ ஆலயத்துக்குள்ளே அவர் ஓர் ஓய்வு நாளே அவர் ஜெப ஆலயத்திலே அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அவர் போதகம் பண்ணி போகிற இடத்துல அந்த ஜெப ஆலயத்துக்குள்ள அந்த பலவீனப்படுத்தப்பட்டதான அந்த ஸ்திரீயும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. நான் இந்த ஆலயத்துக்குள்ளே போகும் பொழுதே அந்த இயேசுனுடைய அந்த போதனைகளை நான் கேட்கும் பொழுது எனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லுகிறதான அந்த யதார்த்தமான ஒரு சிந்தனையோடு தான் அவங்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த ஆலயத்துக்குள்ளே அவங்க போயிருப்பாங்க. இப்போ நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கூனியாய் நடப்பவர்களே நாம் பார்க்கும்போதே அவங்களால என்ன செய்ய முடியாது, படுக்கிறது கஷ்டம், நடக்கிறது கஷ்டம், மற்றவர்களை பார்ப்பது கஷ்டம். அப்போ அந்த ஸ்திரீயானவர்கள் எப்படிப்பட்டதான கஷ்டத்தின் மத்தியில் அந்த ஆலயத்துக்குள்ளே போயிருந்திருப்பாங்க. ஆனால் அங்கே போகும்போது ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறாரு, அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்துன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நாம் பலவீனப்பட்டவர்களை, சக மனிதர்களை இல்லை குடும்பத்தாரை ஒதுக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். குடும்பத்தார் என்ன செய்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அந்த பலவீனப்பட்டு இருப்பவர்களை பார்ப்பார்களே தவிர காலம் போக 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 பலவீனப்பட்டவர்களை பார்க்கும்போது தான் தான் சொந்த குடும்பத்தாரை, பிள்ளையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அந்த பலவீனப்பட்டிருப்பவர்களை பார்க்கும் பொழுது ஒரு வெறுப்பின் அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்யல, அந்த ஸ்திரியை வெறுக்க கிடையாது. நீ பலவீனமாக தான் நம்ம வந்திருக்கிற, நீ அப்படியே போன ஆண்டவர் சொல்லலை. அவருடைய மனதை அறிந்த கர்த்தர் அவர் தம்மிடத்தில் அழைத்து அவர் என்ன செய்கிறாரு, அவர்களை தொட்டு சுகப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி இப்படிப்பட்டதான நிலைமையில் அநேக பேர் இருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், வியாகுலப்பட்டு இருக்கலாம், மன போராட்டங்களோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்ன, அவர் நம்மை பார்க்கிற, நம்மை அழைத்த, நாம் அவரிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்கும் பொழுது, அவரோடு கூட நான் அவர் இருக்கிற இடத்தில் நான் பிரவேசிக்கும் பொழுது என்னை மற்றவர்கள் புறம் தள்ளுகிறதான வெள்ளோ நம்மை கூட்டி சேர்த்து நம்மை மார்போடு அரவணைத்து நம்மை விடுவிக்கிற கர்த்தராயிருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை கனப்படுத்துவோம். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த பலவீனத்தில் இருந்தாலும் சரி, ஏசப்பாவை நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுப்பார். ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள பிதாவே, மை துதிக்கிற ஆண்டவரே, அப்பா, நிஜம ஆலயத்துக்குள்ளே போதகம் பண்ணி கொண்டிருந்த பொழுது
18 வருஷம் கூனியா இருந்த ஸ்திரீயும் அந்த இடத்துல இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அவர்களை கண்டு நீர் அழைத்து தொட்ட ஆண்டவரே. ஆமென். உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின் முகாந்திரம் அப்பா அந்த ஸ்திரீயானவர்கள் பலனடைந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த அனுபவத்தை ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எஸ்அப்பா என்ன பலவீனங்கள் இருந்தாலோ பரிசுத்த ஆவியான இந்த வார்த்தையின் முகாந்திரம் அவர்களை என் கர்த்தர் நீங்கள் விடுவிப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விடுதலையின் கரம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியை நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. நன்மையான ஈவுகளை வெளிப்படுத்தி இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.